நம்ம பிராண்டை நம்ம பீப்புள்ஸ் எப்படி புரிஞ்சு வச்சுக்காங்க அப்படிங்கிறது தான் பிராண்ட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த டே 11 ஆஃப் கிரியேட்டிங் அ பிஸ்னஸ் வித் ChatGPT இன் 50 days. பிராண்ட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ப்ராடக்டை என்னோட கஸ்டமர்ஸ் எப்படி பார்க்கணும், அதாவது என்னோட காம்படிட்டர்ஸ் நடுவில் என்னோட ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பிராண்ட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அவங்க மண்டையில் என் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு பியூரிட்டியான ப்ராடக்ட், என் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதுதான் வந்துட்டு பிராண்ட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எக்ஸாம்பிள் வால்வோ எடுத்துக்கிட்டோன்னா, வால்வோ வந்துட்டு அவங்களோட பொசிஷனிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி அப்படின்னு பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள்னாலே ஒரு ப்ரீமியம், ஒரு லக்ஸுரி. ஏன்னா அவ்வளோ ஃபோன் இருந்தும் பீப்புள்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஆப்பிள் இதை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆப்பிள் கையில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ரீமியம் லுக் தரும், ஒரு லக்ஸுரியஸ் லுக் தரும். அப்படிங்கிற நம்ம பெப்பா வாட்டை வந்துட்டு எப்படி நம்ம பொசிஷனிங் பண்ண போகிறோன்னா, பெப்பா வாட்னாலே வந்துட்டு பியூர் வாட்டர் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜஸ். இன்னையோட டே 11 அண்ட் கண்டினியூஸாக 10 days நம்ம வந்துட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். பட் உண்மையான சக்ஸஸ் வந்து November 18 அன்னைக்கு நான் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறப்போ. அண்டு எல்லா டைமும் இங்கேயே உட்கார மாட்டோம். ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக நம்ம வெளியே போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டை ஒரு குளோபல் லெவலில் நான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கொண்டு போவேன். எல்லோரும் வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டிலை விட்டு பேப்பர் பாட்டில் செல்ல மாறுவாங்க நான் நம்புகிறேன். See you in the next good video. Until then, bye.